இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தில் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இந்த அரசு அமைச்சரவையில் முதன்முறையாக நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இடம்பெறாத சூழலில் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை சுட்டிக்காட்டி, உங்கள் கட்சியில் கடைநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவர் கூட அமைச்சராவதற்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். இதனை அறிந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் உடனடியாக கடைநல்லூர் MSA மஜீத் அவர்களை தனது அமைச்சரவையில் அமைச்சராக சேர்த்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் 2 முஸ்லீம் அமைச்சர்கள், தஞ்சாவூரை சேர்ந்த உபைதுல்லா அவர்களும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மெய்தீன் கானும் அந்த அமைச்சரவையில் தொடர்ந்து இடம்பெற்றார்கள். டாக்டர் MGR அவர்களுடைய அமைச்சரவையிலும் கூட ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையிலும் கூட முஸ்லிம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் கூட முஸ்லிம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அமைச்சரவையில் அவருடைய கட்சியின் சார்பாக 3 முஸ்லீம்கள் வெற்றி பெற்று இன்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர்களில் ஒருவருக்கு கூட வாய்ப்பளிக்காதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. என்னுடைய அரசு சிறுபான்மையினர் அரசுதான் என்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிறுபான்மையினர் என்றால் தமிழ்நாட்டில் அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லீம் சிறுபான்மையினர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்காதது மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. MSA மஜீத் முதல் ஆவடி நாசர் வரை தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்த சூழலில் இந்த குறையை நீக்கக்கூடிய வகையில் விரைவில் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரை, ஒரு முஸ்லீம் MLAவை அமைச்சராக சேர்த்து சமூக நீதியை புதிய அரசு பேண வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் முதல்வர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, தோழமை கட்சியின் சார்பாக நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். 144 பேர் அதை ஆதரித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் புதிதாக முதல்வராக வெற்றி பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அதிமுக ஒரு பிரிவினர் ஆதரவு அளிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சாரார் அதுக்கு விமர்சனம் வந்திருக்கு. அதிமுகவிலேயே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி NDA கடுமையாக எதிர்த்தது. ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிலை என்ன ஆகும் என்று கவலையோடும் அக்கறையோடும் குறிப்பிட்டிருந்தார்கள். பாஜக மாநில கட்சிகளை அழித்தொழித்துவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் வருவதற்கான முயற்சி செய்வார்கள். ஆகவே அதிமுக
தங்களுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டும், தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அக்கறையோடு தான் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். அதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதிமுக பாஜகவினுடைய பிடியிலிருந்து, பாஜகவினுடைய அழுத்தத்திலிருந்து அவர்கள் தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இப்போதும் அக்கறையோடு வேண்டுகிறோம். எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொருத்தரும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு பேரம் நடந்திருக்கு, எக்ஸ்சேஞ்ச் நிறைய நடந்திருக்கு. அவர் முதல்வர் அவர்கள் அது உள்ளே பதில் சொல்லியிருக்கிறாங்க. குதிரை பேரம் நடக்கவில்லை, குதிரை வேகத்தில் இந்த அரசு செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்கிறதை பொறுத்து நம்ம அதை சொல்லலாம். இல்லை, அதான் போக போக நம்ம அதை தெரியும். அவர் முதல்வர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த அடிப்படையில் எவ்வளவு வேகமாக போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4 நாள்ல பல நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பேரவையில் பேசுறாங்க. ஆனால் ரிட்டர்ன் பண்ணிட்டு எதிர்ப்பு கடுமையாக இருந்தது, நீங்க உட்பட எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் இதுக்கு ஒரு உறுதியான முடிவு பற்றி பேரவையில் பேசவே இல்லை. அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், அந்த மாதிரி ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு ஒரு தனி சட்டம் அல்லது சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில் இதற்கான சிறப்பு சட்டங்கள் இருக்குது. அது இளைஞர்களை, பல்வேறு குடும்பங்களை அழித்து வருகிறது. அதுவும் ஒரு சூதாட்டம் மாதிரி தான், மூட நம்பிக்கையும். ஆக அதிலிருந்து இளைஞர்களை, குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கின்றது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் இந்த ஜோதிடம் நியமிப்பது, அரசு பதவி கொடுத்திருப்பது என்பது அது மிக மோசமான முன்னுதாரணம் என்கிற அடிப்படையில் தான் நான் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். ஆகவே தமிழ்நாடு அரசு அதை திரும்ப பெற வேண்டும், மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அத்தோடு நாங்கள் நீண்ட காலமாக இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த அரசில் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய KN பாட்ஷா முன்னாள் நீதியரசர் அவர்களுடைய தலைமையில் ஆணையம் போடப்பட்டது. அந்த ஆணையம் அதனுடைய அறிக்கையை பெற்று உடனடியாக இந்த சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதான் அது நாங்கள் ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு தான், விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அதுதான், நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதை அரசு நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல. அவருக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள், அறிவிப்பார்கள். அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பேரவைத் தலைவரையும் உதவித் தலைவரையும் தேர்வு செய்து அவர்களை வாழ்த்துகின்ற நேரத்திலே எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சிலே அவர்களெல்லாம் பாராட்டுகின்றதை விட்டுவிட்டு அவருடைய மனதிலே இருந்த உறுத்தல்களை எல்லாம் பேசுகின்ற வகையிலே வருகின்ற காலத்திலே சனாதனத்தை அழிப்பேன் என்று தேவையற்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பிரயோகம் செய்தார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்து மதத்தை சார்ந்த அந்த சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லிதான் ஆளுங்கட்சியிலிருந்து இப்பொழுது எதிர்கட்சியாயிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இப்பொழுது தற்சமயம் கொடுத்து வந்திருக்கின்றேன். அதே போன்ற மற்ற கட்சிகளும் இந்த மாதிரி தேவையற்ற இன்றைய தினம் கூட அவர்கள் இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுவதையெல்லாம் விட்டுவிட்டு மத்திய அரசையே பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல. அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்கமான அரசாக உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் தானே தலைவர் நமது பாரதம் பெற்ற தவப்புதல்வன் நமது மோடிஜி அவருடைய நமது தமிழகத்தின் மீது மிக்க பற்று கொண்டவர்கள். இந்த தமிழகம் நன்றாக வளர வேண்டும் என்று அவருடைய மனதிலே இருக்கின்றது. இணக்கமான அரசு இருந்து பல திட்டங்களை நாம் கொண்டு வந்து
தமிழகத்தை ஒரு சிறப்பான தமிழகமாக நாம் உருவாக்குவதற்கு இவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அவர் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் தான் சொல்றோம். மதவாதம்ன்றது அதாவது இந்த மாதிரி ஒரு சனாதனத்தை அழிப்போம்ன்றதெல்லாம் பேசுறாங்க பாருங்க, அதெல்லாம் அவ்வளவு தேவையற்றது. அதாவது நேற்றைய பேரவைத் தலைவரை பாராட்டுகின்ற ஒரு நிலை, அதற்கு அந்த மரபுப்படி நடந்து கொண்டதுதான் முறையே தவிர தேவையற்றது. இன்றும் கூட அப்படிதான் தீர்மானத்தை முன்மொழிகிறாரா எதிர்க்கிறார்களான்றதை பேசி விட்டுவிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒற்றை வேட்பாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். இதெல்லாம் தேவையற்ற கருத்துகள். 2 பாராளுமன்ற உறுப்பினரை துவக்கி வைத்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது நமது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே பெரும்பான்மையான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மலர்வது எளிதில் வர வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் ஏதோ இவர்கள் நினைப்பது போல் அது இங்கு ஒன்றும் வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக வருங்காலத்தில் இது மாறும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தின் மீது ஒவ்வொரு கட்சிகளும் ஏன் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கின்ற அந்த தேவை, அதன் மீது விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய ஒருமித்த ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கையிலும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் ஒரு மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும். எந்த விதத்திலும் பாசிச சக்தி நுழைந்துவிடக்கூடாது. ஏனென்றால் தமிழக மக்கள், பெரும்பான்மை மக்கள் ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்து அந்த தீர்ப்பை அளித்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்புக்கு தலை வணங்கி எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. எங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜனநாயகம் முழுமையாக வென்றிருக்கிறது. மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்வார்கள். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழகத்தில் கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், போக்குவரத்து நிறைந்த பகுதி, பேருந்து நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் 500 மீட்டருக்கு உள்ளால் இருக்கின்ற மதுக்கடைகள், கிட்டத்தட்ட 717 மதுக்கடைகளை மூடுவதாக அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 1967 பிறகு கிட்டத்தட்ட 58-59 வருஷம் ஆகிப்போச்சு. இது மாதிரியான, அதாவது இன்னைக்கு மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையோடு, ஒரு முதிர்ச்சியோடு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு நேரச் சென்று அவரை பார்த்து வாழ்த்து பெற்றிருக்காரு. எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பார்த்திருக்காரு. இது ஒரு தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறு. இது மற்ற கட்சிகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதை நாங்கள் ஆரோக்கியமாக தான் இதை கருதுறோம். அந்த அடிப்படையில் அவர் எல்லா தலைவர்களையும் பார்த்திருக்காரு.